கேள்வி களம். ரொம்ப பயப்படாமல் அச்சப்படாமல் ரொம்ப போல்டாக பேசுனீங்க. அந்த கருத்து தான் உங்களுடைய இன்றைக்குமான கருத்தா? கருதுனால் என்னுடைய கருத்துக்களை சொல்லி தொண்டர்களுடைய கருத்து அது. இப்போ பொதுவில் பகிரங்கமாக பேசும்போது ஒரு கூட்டணிக்கு வந்து தர்ம சங்கடமான நிலை ஏற்படுத்தாதா? இது தர்ம சங்கடம்லாம் ஒன்றுங்க. மக்கள் பிரச்சனையில் பேசுறது என்ன தர்ம சங்கடம்? இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் மாநில அரசை மட்டுமே குறை சொல்றீங்களா? ஒரு அரசை செயல்படாமல் பண்ணதுக்கு மத்திய அரசு தான் அதுக்கு அதை செய்யுது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பரவலாக பேசப்படுது. காங்கிரஸ் தோழர்கள் எல்லோரும் வேணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் மந்திரியாக போகிறது இல்லை. இப்போ விஜய் கூட அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறனால காங்கிரஸ் கூட இளைஞர்கள் போவாங்களா என்ன? இருக்கிற இளைஞர் போக மாட்டான். எப்பயுமே நியூ கம்மர்ஸ் இருக்கிறான் இல்லையா, அது வந்தால் தானே பார்ட்டி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இளைஞர்களை வந்து காங்கிரஸ் கட்சி பக்கம் வந்து இழுத்து வரணும் அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணமாக எடுத்துக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பூரா காமராஜரும் இந்திரா காந்தி கொண்டுகிட்டு வந்தது, வெங்கட்ராமன் கொண்டுகிட்டு வந்தது, அணைகளை காமராஜர் கட்டினார். இதை சொல்லாதனுடைய விளைவு தான் 2026 வந்து இந்த கூட்டணியை தொடர்வதில் உங்களுக்கு போன்றவங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்கா? இல்லை, கூட்டணி என்பது டெல்லி முடிவு பண்ணும் சார். வணக்கமேகளே, இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு முத்தழகன் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் முத்துக்குமார் அவர். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லமா இருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு படப்படப்பாக பேசுகிற பேச்சு வந்து தான் தீபாவளியை முன்னிட்டு நடந்த விழாவில் வந்து நாங்கள் கேட்டோம். முக்கியமாக பல விஷயங்கள் நீங்கள் வந்து சொன்னீங்க. ரொம்ப பயப்படாமல் அச்சப்படாமல் ரொம்ப போல்டாக பேசுனீங்க. அந்த கருத்து தான் உங்களுடைய இன்றைக்குமான கருத்தா? கருத்தில் என்றைக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அதில் ஒரே ஸ்டாண்டு தான் எனது. நான் என்னுடைய நலனுக்காக நான் பேசவில்லை. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அன்பு பற்றுதல் காரணமாக நான் தலைவர் ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர், பொதுச் செயலாளர், இன்று மாவட்ட தலைவராக வந்திருக்கிறதின் காரணத்தினால் இந்த இயக்கத்தை எப்படி அடிப்படையில் இருந்து வளர்ச்சி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கருதினால் என்னுடைய கருத்துக்களை சொல்லி தொண்டர்களுடைய கருத்து அது. என்னுடைய கருத்து மட்டும் அல்ல. கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சில தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. ஒரு தந்தை வந்து எப்படி பிள்ளைக்கு புத்தி சொல்லணுமோ, ஒரு பிள்ளை எப்படி தந்தையுடைய தவறை சுட்டி காட்டணுமோ அந்த மாதிரி சுட்டி காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. மக்கள் களத்தில் போகணும்னா மக்களுக்கு ஆதரவாக பேசணும் அப்படிலாம் சொன்னீங்க. எதை மனசில் சொன்னீங்க? ஏதாவது உறுத்தலாக இருக்கா உங்களுக்கு சில விஷயங்கள்? கண்டிப்பாக. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் தினம் தினம் மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். கட்சிக்காரர்களுக்கு அப்பாற்பட்டு நான் வழக்கறிஞர் என்பதால் நீதிமன்றத்தில் பல பேரை சந்திக்கிறேன், பொதுவெளியிலே பல பேரை சந்திக்கின்ற பொழுது நம்மளுடைய கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் கூட ஆட்சியிலே பங்கு இல்லை. பழனிசாமி அதிமுகனுடைய ஆட்சியிலே நாம் ஒன்றிணைந்து போராட்டங்கள் நடத்தின. விலைவாசி போராட்டம், வீட்டு வரி ஏற்றி விட்டார்கள் என்று போராட்டம், பெட்ரோல் விலை போராட்டம், மத்திய அரசை எதிர்த்தெல்லாம் போராட்டம் பண்ணோம். ஆனால் இன்று தமிழகத்திலே நம்மளுடைய கூட்டணியிலே ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வரி உயர்வு, வீட்டு வரி ஒரு அப்நார்மல் கண்டிஷனில் போட்டுக்குது. எங்களுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் கூட அதை வெளிநடப்பு செய்தார்கள், அதற்கான குரலை கொடுத்தார்கள். இந்த கூட்டணி என்பது எல்லோரையும் கலந்து ஆலோசித்து எடுப்பதில்லை. ஜெயிக்கிற வரைக்கும் தான் இந்த கூட்டணி. ஜெயிச்சு முடிச்ச உடனே ஆளுகின்ற ஆட்சி தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். இங்கே எங்களுடைய தலைவர் செல்வப்பிறந்தை அவர்கள், இதற்கு முன்னாடி இருந்த தலைவர் அழகிரி அவர்களும் இது போன்ற சூழ்நிலைகள் வரும் போன்று பேசுவார்கள். வந்து நேரடியாக அரசிடம் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறது, பொதுவெளியில் வந்து பகிரங்கமாக பேசுறது. இப்போ பொதுவெளியில் பகிரங்கமாக பேசும்போது ஒரு கூட்டணிக்கு வந்து தர்ம சங்கடமான நிலை ஏற்படுத்தாதா? இது தர்ம சங்கடம்லாம் ஒன்றுங்க. மக்கள் பிரச்சனையில் பேசுறது என்ன தர்ம சங்கடம்? கூட்டணி கட்சியாக இருந்தால் இப்போ நாங்கள் போய் சந்தித்து சொல்ல முடியாது. எங்களுடைய திமுகனுடைய மாவட்ட செயலாளர்களுக்கோ அல்லது அமைச்சர்களிடத்திலே பர்சனலாக பேசும்போது சொல்லலாம். ஆனால் தலைமை இடத்திலே இருக்கிறவர்கள் தான் அதற்கான முடிவுகளை அவர்கள் எடுக்க வேண்டும். 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு இந்த பழனிசாமி. இப்போ வந்து இவங்க வந்து சரி இந்த கடனை குறைக்கணும், இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் இப்போ நமக்கு எதிரான மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி, நமக்கு எதிரான ஆட்சி மோடி அரசு. அதனால் அவங்க வர்ற ஃபண்டையும் கட் பண்ணுறாங்க, கொடுக்க வேண்டிய ஃபண்டையும் கொடுக்கறது இல்லை. இந்த சூழ்நிலையில் இவங்க பொருளாதார பிரச்சனை அரசுக்கு இருக்கிறதுனால ஏற்றுறாங்க. அதை வந்து ஆளுகின்ற மத்தியில் இருக்கின்ற ஆட்சி ஆதரவாக செயல்பட்டாலும் எதிராக செயல்பட்டாலும் அந்த ஆட்சிகள் வரும்போது குறிப்பிட்ட காலங்கள் இப்போ வீட்டுக்கு வருமானமே எனக்கு வருது அப்படின்னா
நான் ஒரு ஒரு 5 லட்சம் ரூபாய் இந்த வருஷம் வருமானம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவினங்களை செய்ய வேண்டும். இதை வந்து கண்ட்ரோல் எங்கள் அப்பா கிட்ட நான் வாங்கி பண்ணணுங்கும்போது நான் ஒழுங்காக பண்ணணுன்னா இதே 2 பசங்க இருந்தாங்கன்னா ஒருத்தன் சரியில்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அங்கே மத்திய அரசு பண்ணுறது. இதுதான் சிம்பிள் லாஜிக். இதில் வந்து இவங்க இந்த 10 வருஷமாக அதிமுக வீட்டு வரியை ஏற்றாது இருந்ததை இவங்க ஏற்றுனதுனால கெட்ட பேர். ஆனால் இதை நம்ம பப்ளிக் அதை நீங்கள் சொல்லி ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, கார்ப்பரேஷன் எலெக்ஷன் 89க்கு முன்னாடி, அதாவது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனை, பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இதை நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த பஞ்சாயத்து ராஜை நடத்தாவிட்டால் அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசில் இருக்கிறதுன்னு சொன்ன பின்னாடி தான் இந்தியா பூரா எல்லா ஸ்டேட்லேயும் இந்த அடிமட்டத்தில் கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் ஆதாயம் பெறக்கூடிய இந்த எலெக்ஷன்லாம் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அதே போல் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் செயல்பட முடியும். இதுபோல் எந்த அரசு இந்த ஆண்டு என்ன செயல் திட்டங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்யாவிட்டாலும் இந்த அரசை நிர்பந்தித்தாலே ஒழிய மாநில அரசுகளை அவங்க கட்டுக்குள்ளார வைக்க முடியாது. அதே நேரத்தில் இவர்களுக்கு கெட்ட பேர் வர வேண்டும், எனக்கு மத்தியில் ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற பொழுது ஒரு நிலை எடுக்கிறார்கள். அதுதான் பழனிசாமி அன்னைக்கு பிஜேபி கூட அட்ஜஸ்ட் இருந்ததுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்காங்க, எங்களுக்கு என்ன வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் நல்லதுங்கிறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி மக்கள் பாதிக்காத வண்ணம் இருக்கணும்னா இப்போ மாநில ஆளக்கூடிய அரசு வந்து பாஜக அரசு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறீங்களா? அது இல்லை. இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஆம் ஆத்மி இருந்துச்சு, இதே பிஜேபி இருந்தது. அந்தந்த மாநிலங்களுக்கு என்ன உரிய ஃபண்டு கொடுக்கணுமோ அதை காங்கிரஸ் கட்சி கொடுத்துருச்சு. ஆனால் இன்று ஆளுகின்ற இந்த பிஜேபி கொடுக்கறது இல்லை. அது வேறு. அதுக்கு தான் நம்ம உங்களை போன்ற கட்சிகள், தோழமை கட்சிகள் எல்லாம் வந்து ஆளக்கூடிய திமுக அரசோட நின்று குரல் கொடுக்கணும். நீங்கள் எதுக்கு வேண்டிய பாஜக அரசு தானே? இல்லை, நாங்கள் குரல் கொடுத்து அதில் எந்த நோ காம்ப்ரமைஸ். மோடி வந்து ஆளுகின்ற ஆட்சி செய்கிற தவறை சுட்டி காட்ட வேண்டியது கடமை. அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். மாநில அரசு வந்து இதை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இதை வந்து அதுதான் கேட்குறேன், மாநில அரசு சரியாக செய்யலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, சொல்ல வரீங்களா? இல்லை 10 ஆண்டு காலம் நடந்த அதிமுக ஆட்சியில் அவர்கள் உயர்த்திருக்கணும். 6%, 5% வந்து வருஷம் ஏற்ற வேணும். இது அவங்க 10 வருஷமும் அவங்க இருந்த காலம் பூராவும் இதை ஏற்றாதையே விட்டாங்க. ஏன்னா அவங்க மத்திய அரசுகிட்ட அவங்க இங்கே கால் ஊன்றணும்னு நினைக்கிறதுனால பிஜேபி வந்து கண்டுக்காம விட்டுருச்சு. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியினுடைய ஆட்சியில் அவர்கள் ஃபண்டு அங்கே கட் பண்ணுறதுனுடைய விளைவு இவர்களுக்கு மக்கள் மீது வரியை போடுறாங்க. இதை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். ஏற்றுங்க, ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றுங்க. ஒருத்தனை வந்து இப்போ ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறான், 20,000 ரூபாய் சேலரி. அப்படி பேசிக்காக அவனுக்கு 20,000 அப்படின்னா வீட்டு வரி, இப்போ பெட்ரோலுக்கு விலை ஏறியாச்சு, கேஸு விலை ஏறி போச்சு, அடுத்தது வந்து கரேஷன்னு விலை ஏறிடுச்சு. இத்தனையும் ஏற்றிட்டு வீட்டு வரி, மின்சாரம், இதையெல்லாம் ஏற்றுனா அவனுக்கு இந்த வருஷம் 40,000 சேலரி கிடைக்குமா? இந்த கேள்வி நான் நேரடியாகவே கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் மாநில அரசை மட்டுமே குறை சொல்கிறீங்களா, இல்லை வந்து இந்த இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசை எதிர்த்து தான் போராடணும் அப்படின்னு முடிவு வரீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து மத்திய பாஜக அரசாங்கம் வந்து ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு பார்வையும் ஆளாத மாநிலம் ஒரு பார்வை இருக்குது. கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, கூட்டணியில் இல்லை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை வேறு விதமாக பார்ப்பாங்க, வஞ்சிப்பாங்க. முக்கியமாக நம்ம தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் கூட அவங்க வந்து பாரபட்சமாக இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சூழலில் வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து நீங்கள் சுட்டி காட்டணுங்கிறத ஏற்றுக்க முடியுது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஆளக்கூடிய அரசுக்கு எப்படி நம்ம நெருக்கடி கொடுக்க முடியும்? இல்லை, நெருக்கடின்னா இலவசங்களை நான் இலவசம் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. காமராஜே இலவச உணவு திட்டத்தை போட்டதே காங்கிரஸ் தான். அதனால் இலவசத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இதை இலவசத்தையும் கொடுத்துட்டு வரியும் ஏற்றி இதில் என்ன பிரயோஜனம்? இது இப்போ பரவலாக ஒரு குடும்பஸ்தன், ஒரு குடும்பம் பதிலாக இலவசத்தை குறைக்கலாங்கிறீங்க. இலவசத்தை எப்படி குறைக்கலாம்? இது ஒருத்தனுக்கு உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து 150 ரூபாய் செலவு வைக்கிறத விட
ரூபாய் செலவு வச்சாவே ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானத்துக்கு வழி பண்ணிட்டாவே அவன் கேட்க போகிறதில்ல. விவசாயிகளை பற்றி இந்த பிஜேபி அரசு கண்டுக்கல. நாங்கள் 85,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செஞ்சது இந்தியாவிலேருந்து எல்லா மாநிலத்துக்கும். அது பிஜேபி ஆளுற மாநிலத்துக்கு இல்லை. ஒரு மத்திய அரசு வந்து அப்படி தான் செயல்படணும். அதுக்கு எடுத்துக்காட்டாக அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமையிலான டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 85,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் இந்த பிஜேபி அரசில் இது மாதிரி மக்களுக்கான நேரடியாக இலவசத்தை நான் கேட்கல. நேரடியாக அவர்களுக்கு நலன் பெற மாதிரி எந்த ஒரு திட்டமும் அவங்க கொடுக்கல. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து இப்போ அண்ணா திமுக இருந்தால் கூட, அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பனும் மகனும் இருந்தாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்னு. அது மாதிரி நம்ம கூட்டணியில் திமுக கூட கூட்டணி இருந்தாலும் அது திமுக தவறு செய்தால் அதை சுட்டி காட்ட வேணும். நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் மத்திய அரசுக்கு எதிராக விலைவாசி போராட்டம், பெட்ரோல் டீசல் போராட்டம், இந்த ஜிஎஸ்டி பணம் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறதுக்காகவும் வள்ளுவர் கோட்டத்தில் தலைவர் அழகிரி அவர்கள் சைதாப்பேட்டையிலையும் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வள்ளுவர் கோட்டத்திலையும் தொடர்ந்து போராட்டங்களை இவங்களுக்காக தான், எங்களுக்கு இல்லை. திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுகவுக்காக தான் நாங்கள் குரல் கொடுத்தோம். மக்களுக்காகவே திமுக மக்களுக்காகனா திமுக கூட்டணியில் இருக்கோம்னா மக்கள் தானே, மக்களுக்காக தான் பேசுகிறோம். இதை கொடுத்தா தானே இவங்க இது பண்ண முடியும். இப்போ ஜிஎஸ்டியில் 38,000 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுத்தாங்கன்னா இவங்க இதில் கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. இது அதான் ஒரு அரசை செயல்படாமல் பண்ணதுக்கு மத்திய அரசு தான் அதுக்கு அதை செய்யுது. இப்போ பொதுவாக வந்து மழை வெள்ள பாதிப்பு, புயல் பாதிப்புலாம் வரும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்கறதில்ல, நிவாரண நிதி கொடுக்கறதில்ல. இப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி நிலைமை தான் இருக்குது. நம்ம எம்பி விஜய் வசந்த் உள்ளிட்ட பல பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. முதல்வர்களும் வந்து நிவாரண நிதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து தமிழக அரசு வந்து அறிவித்திருக்கிறது 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு. இது எப்படி இது போதுமானதாக இருக்குதா? இல்லை, அதாவது கடந்த முறை இதை விட பயங்கரமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அந்த கடலோர மாவட்டங்கள் வந்து ரொம்ப, சென்னை உட்பட இதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ நீங்கள் சொன்னீங்க எம்பி நம்மளுடைய விஜய் வசந்த் அவர்களும் எல்லாரும் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், நம்மளுடைய முதலமைச்சர் உட்பட பல பேர் நீங்கள் சொன்ன மாதிரியே தபால் எழுதுந்து மற்ற அரசு மூலிமா எப்படி அவங்களுக்கு மத்திய அரசுக்கு தெரிவிக்கணுமோ தெரிவித்து குறைந்தபட்சம் இங்கே வந்து பார்க்குறதுக்கு கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் வரல. இதுக்கு விட ஒரு மாநிலம் பற்றி எரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுகிறார், தீ வைத்து எரிக்கப்படுகிறார், கற்பழிக்கப்படுகிறார்கள் சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் அவர் போய் அந்த மாநிலத்தை பார்க்கல. மணிப்பூரை அது மாற்றாந்தாய் கண்ணோட தானே பார்க்குறீங்க. மணிப்பூரில் அவங்க தானே ஆட்சி பண்ணுறாங்க. அது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, மற்ற பேர்த்தையும் வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அதுதானே அவங்களுடைய. இப்போ கூட மகாராஷ்டிரா என்ன சொல்கிறா, இந்த காங்கிரஸில் இருக்கிற 20 பேர்த்தையும் வாங்கிடுவோம். ஏன் அப்படின்னா எல்லோருடைய ஒரு அரசியலில் இருக்கின்ற பொழுது பல பேர்த்துக்கு பல பிரச்சனை. மோடியை பொறுத்தளவுக்கு மாற்றாந்தாய் மனமுடன் தான் செயல்படுவார் என்பதற்கு இது ஒரு இப்பயும் ஒன்று நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த புயலில் பாதிக்கப்படுறதுக்காக மோடி எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. நேற்றுக்கு இப்போ இதை நீங்கள் பேசுகிறதுனால நான் சொல்கிறேன், நாம் வந்து போத்ரா ரயில் எரிப்பு போராட்டத்தை பற்றி பெருசாக பேசுகிறோம், சொல்கிறோம். மக்களிடத்தில் போய் இப்படியெல்லாம் எரிச்சிட்டான், ஒரு ட்ரெயினில் போய் ஒரு கம்பார்ட்மெண்ட்டையே தீ வச்சு கொளுத்துட்டான் அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் போய் அவங்க அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டு, ஆனால் இன்றைக்கி அதை நியாயப்படுத்தி ஒரு படம் நேற்றுக்கு பார்லிமெண்ட்டில் இங்கே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற சம்பல் பிரச்சனையை ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் கத்திட்டு வெளிநடத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் அங்கே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதானி விஷயத்தை பொறுத்தளவில் அதானி வந்து இதுக்கு இவரெல்லாம் பண்ணிக்கிறாங்க, ஃபாரினில் இவ்வளோ ஃப்ராடு பண்ணிக்கிறாரு, லஞ்சம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நேற்று இந்தியன் நேவியில் அதானி தயாரித்த அவருடைய இதை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாங்க, ட்ரோனை. அது நேவியில் ட்ரோனை இந்திய நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாங்கன்னா, நாங்கள் எலெக்ஷனில் எப்படி வேணாலும் பண்ணி ஜெயிச்சு வந்துடுவோம், நீங்கள் என்ன வேணாலும் கத்திக்கிட்டு இருங்க, இவிஎம் மிஷின் தொடர்ந்து எல்லாம் பண்ணுங்க. ஆமாம், குற்றச்சாட்டு சார். ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு ஓட்டு கூட அங்கே விழுவல. பூத் ஏஜென்ட் 2 பேர் இருந்திருப்பான், வெளியே 4 பேர் இருந்திருப்பான். ஒரு 10 ஓட்டுனாச்சும் விழுந்துருக்கணும். ஆனால் ஒரு ஓட்டு கூட இல்லைங்க. எங்கே டவுட் வருது?
அவங்க வந்து கான்சன்ட்ரேட் இப்போ அவர் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எம்பின்னா ஒருத்தர் இவிஎம் தமிழ்நாட்டில் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன் பண்ண முடியும்? போன தடவை அதுக்கு உதாரணம் நீங்கள் எடுத்திங்கன்னா, லாஸ்ட் எலெக்ஷனில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஜெயிச்சு ஃபார்ம் பண்ணுது. அடுத்து 2 மாதத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. மோடி எப்படின்னா அவருக்கு எங்கே எப்படி எதை செய்ய வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக செஞ்சு 30 சீட்டு ஜெயிக்கிறோம். 48 சீட்டில் மகாராஷ்டிராவில் 30 சீட்டு ஜெயிக்கும்போது 50 சீட்டு தான் அசெம்பிளியில் ஜெயிக்க முடியுமா? இது ஒரு சாதாரண குருட்டுங்கிட்ட சொன்னீங்கன்னா கூட கணக்கு போட்டு சொல்லிடுவான். இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பரபரப்பாக பேசப்படுது. காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடும் கூட இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கூட இந்த கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்போவும் அந்த நிலைப்பாடு இருக்குதா? காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாடு? உங்களை போன்ற என்ன வலியுறுத்துறீங்க? அதாவது காங்கிரஸில் இருக்கின்ற அடிப்படை உறுப்பினர் காங்கிரஸ் தோழர்கள் எல்லோரும் வேணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் மந்திரியாக போகிறதில்ல. இல்லை, விஜய் அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுனால காங்கிரஸ் கூட இளைஞர்கள் போவாங்களா என்ன? இருக்கிற இளைஞர் போக மாட்டான். எப்பயுமே நியூ கம்மர்ஸ் இருக்கிறான் இல்லையா, அது வந்தால் தானே பார்ட்டி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஒரு இயக்கம் தலைவர்னே பழைய ஆளே இருக்கிறது இல்லை, புதுசாக யங்ஸ்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த இயக்கம் தலையை பெறும். நாங்கள் என்ன காங்கிரஸ்காரர் இப்போ என்ன நாங்கள் 50 வருஷமாக எங்கள் கட்சி தமிழ்நாட்டிலையும் இல்லை, இதுவும் இல்லை, பதவியும் இல்லை, மந்திரியும் இல்லை. இந்த தொண்டர்களில் தியாகிகள் தான். எங்கள் கட்சியில் இன்றைக்கி உறுப்பினராக இருக்கிறவனே தியாகி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இன்றைக்கும் தலைவர் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் கூட்டம் கூட்டிகிட்டு போகிறோம், பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், மக்கள் பிரச்சனைக்காக டெய்லி குரல் கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இதனுடைய எல்லாருமே இப்போ அதில் சொன்ன தான் ஆண்டி மடம் நடத்தலை. நம்ம ஒரு அரசியல் இயக்கம் நடக்கும்போது இந்த தேர்தலில் என்ன நம்ம பண்ண முடியும்? தோழர்களுக்கு அதுவும் இப்போ நான் குறிப்பாக சொல்கிறதே, ஒரு நீங்கள் எம்எல்ஏ எம்பி கிடைக்குதோ இல்லையோ, இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பஞ்சாயத்தில் வந்து நம்மளுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தால் தான் ரோட்டில் கொடி கட்டுறவன் மக்கள் பிரச்சனையை போராடுறதுக்கு அவனுக்கு அதிகார பலம் வேண்டும். சரி, இப்போது இளைஞர்களை வந்து காங்கிரஸ் கட்சி பக்கம் வந்து இழுத்து வரணும் அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணமாக எடுத்துக்க முடியுது. அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ காங்கிரஸ் தலைமை வந்து என்ன செய்யலான்றது ஏதாவது யோசனை இருக்கா? அது ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க சார். நான் 2 அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர்களுக்கு சந்தித்தேன். அதே போல் ஐசிஐசி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோட ஒரு எதாச்சியான ஒரு சந்திப்பு நடந்தது. 2லேயும் இப்போ இன்றைக்கி நீங்களாம் கம்ப்யூட்டர் படிக்கிறீங்களே, இதெல்லாம் யார் கொண்டுட்டு வந்தது தெரியுமான்னு மாணவர்கிட்ட கேட்டேன். இந்த ஒர்க் பண்ணுற லேடிஸ்கிட்ட கேட்டேன். அவங்கெல்லாம் எபோவ் 30. அவங்க இன்றைக்கி எல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு 30,000 50,000 1 லட்சம்னு சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, ஆப்பிள் கம்பெனி கொண்டு வந்தால் ஐபிஎம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லைம்மா, இதெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்து உங்களுக்கெல்லாம் படிக்கிறது இந்த வாய்ப்பை கொடுத்தது யாருன்னு தெரியும்னா, ஒருத்தர் கூட ராஜீவ்காந்தி பேரை சொல்லலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் செஞ்சதை மக்களிடத்தில் சொல்லலை. இன்றைக்கி ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட ஹரிஜன எஸ்சி எஸ்டி மக்களும் சரி, ஏழையாக இருக்கிற எம்பிசியாக இருக்கிறவனும் சரி, பிராமணர்களுக்கு இணையாக உலகம் பூரா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னா அது அருமை தலைவர் ராஜீவ்காந்தி கொடுத்த இந்த நலத்திட்டங்கள். இந்த திட்டத்தை வந்து சொல்லணும், இதை தான் சொல்லணும். இதை சொல்லாதனுடைய விளைவு தான் இப்போ நான் சொன்னேன். விவசாயிகளுக்கு பண்ணாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, டெக்னாலஜியை கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி. இந்திரா காந்தி வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, எல்லா இதையும் கொண்டுகிட்டு வந்தது. இந்த காய்க்கிற மரம் தான் அடிபடுங்கிற மாதிரி இது எல்லாம் கொண்டுகிட்டு வந்துட்டு இந்த டிவியெலாம் அன்றைக்கி இந்திரா காந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த அம்மா டிக்டேட்டர்ஷிப் பிரசிடென்ஷியல்ஷிப்பை கொண்டுகிட்டு வர போகிறாங்க, அதுக்காக தான் இந்த டிவி வந்துருக்குது அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க இந்த நம்ம கூட்டணியில் இருக்கிறவங்க. அதனால் எங்கள் இப்போ தலைவர் காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு அது ராஜீவ்காந்தியாக இருந்தாலும், சோனியா காந்தியாக இருந்தாலும், இந்திரா காந்தி இருந்தாலும், ஒரு 25 வருடத்துக்கு பின்பாக இந்தியா பிறக்கின்ற இளைஞன் வாழ்வதற்கு அவர்களுக்கு வழி செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்களே ஒழிய, இன்றைக்கி சாக்லேட் கொடுத்து இன்றைக்கே இது பண்ணிடுற மாதிரி திட்டங்களை கொண்டு வரல. அதுதான் நாங்கள் பண்ணின தப்பு. என்னென்னா, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பூரா காமராஜரும் இந்திரா காந்தி கொண்டுகிட்டு வந்தது, வெங்கட்ராமன் கொண்டுகிட்டு வந்தது, அணைகளை காமராஜர் கட்டினார்,
இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது. 2026 வந்து இந்த கூட்டணியை தொடர்வதில் உங்களுக்கு போன்றவர்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை, கூட்டணி என்பது டெல்லி முடிவு பண்ணும் சார். கால நேரம் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த இந்தியா கூட்டணி பஞ்சாபில் இந்தியா கூட்டணி என்னாச்சு, ஹரியானாவில் என்னாச்சு, ஒவ்வொரு மாநிலத்துக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணியை மாற்றி அமைச்சிக்கிறாங்க. அதுக்கோசரம் இது கிணத்துக்குள்ளார நான் வந்து பெட்டர் மாஸ் லைட் எடுத்துக்கிட்டு தான் இறங்கணும்னு போகக்கூடாது. இங்கே மக்களுடைய மனநிலை என்ன, அதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய அரசியல் காய்களை நகர்த்த வேண்டும். நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலே இங்கே மக்கள் எண்ணங்களுக்கு பிரதிபலிப்புக்கு நாம் மாற்றி சிந்திக்கக்கூடாது. நம்ம செஞ்சிருக்கிற சாதனையை சொல்லுவோம், பண்ணுவோம், என்ன பண்ணியிருக்கிறோன்னு சொல்லுவோம். சொல்லி அதை கேட்குறதுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, டெல்லியில் ராகுல் காந்தியும் இங்கே மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர் அவர்களையும் சந்தித்து என்ன இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னு சொன்னால், கட்சி தொண்டர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். சரி, இப்போது காமராஜர் ஆட்சி என்பது ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்கிறது. ஒவ்வொரு தொண்டனுக்குமான கனவாகவும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் கூட தொண்டனுக்கு கனவாக இருக்குது. தலைவர்கள் கூட அதை வந்து மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கமே வந்து காமராஜர் ஆட்சி தான் சொல்கிறாங்க. அதற்கான முன்னெடுப்புகளை வந்து பொதுமான அளவுக்கு எடுக்கிறாங்களா? இப்போ தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்த பின்பு இப்போ கிராமந்தோறும் கிராம கமிட்டியை பலப்படுத்த வேண்டும்னு சொல்லி அவர் இப்போ டூர் போய் இப்போ எங்களுக்கெல்லாம் அசைன்மெண்ட் கொடுத்து இதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஒர்க்கர்ஸு, மாவட்ட தலைவர்கள் அனைவருமே இந்த கிராம கமிட்டி வார்டுக்கு இங்கே நகர்ப்புறத்தில் வந்து வார்டு வைஸாக அது ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. காமராஜர் ஆட்சி என்பது எங்களுடைய கனவு. அதற்கு அது தகுந்தாற்போல், அதாவது ஒன்று இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். தலைவர் வாழப்பாடியார் வந்து 89 வரும்போது அவரை பெருசாக மீடியாக்களும் சரி, எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்களும் அவரை மதிக்கலை. ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதை கரெக்டாக பயன்படுத்தி தன்னுடைய 6 ஆண்டு கால இதில் வந்து அவர் ஒரு லீடர், நான் மக்களுக்கானவன், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணும்னு அவர் செஞ்சு காமிச்சார். அதே மாதிரி ஒரு கடைநிலையில் இருந்து இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற செல்வ பெருந்தகை அவர்களும் நேராக இன்றைக்கி கிராமத்தை நோக்கி போகிறார். முதல்ல கிராமம்தான் ஒரு உடலுக்கான நரம்புகள். அந்த நரம்பை சரி பண்ணிட்டா உடம்பு சரியாயிடும் அப்படின்னு இப்போ அதை நோக்கி சென்று இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான ஆரம்ப கட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிரவுண்ட் ஒர்க்கு பண்ணி கட்சியை பலப்படுத்தி தேர்தல் என்பது, அரசியல் என்பது வெற்றி பெற்றால் தான் நீங்கள் அது அவர் என்ன பலப்படுத்தி வந்தாலும் அந்த வெற்றிக்கனியை பறிப்பதற்கான முயற்சியில் சக்ஸஸ் ஆகணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். சரி, உங்களுடைய போன்றக்கூடிய எண்ணங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். வசந்த் தொலைக்காட்சிக்கு வந்து பெருமைப்படுத்தியதுக்கு நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. வசந்த் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.